அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2 திருக்குறள்கள் மிக ஆழமான ஒரு செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஒன்று சொல்லுகிறது, தங்கம்தான் இரும்புதான் வலிமையானது, ஆனால் அது கூட இந்த அறம் தேய 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 அது தேய்ந்து போய்விடும். இது தங்கமாயிற்றே, வெறும் அறத்தினால் கொண்டு தேய்த்தால் இது தேயுமா என்று கருதக்கூடாது. அறம் பொருத பொன்போல தேயும் என்று அந்த குறள் சொல்லும். எப்போது? உரம் பொருது உட்பகை உற்ற குடி. எந்த குடிக்குள் உட்பகை இருக்கிறதோ அந்த குடும்பம், அந்த குடி கண்டிப்பாக தேய்ந்து போய்விடும். வெளியிலே இருந்து வருகிற ஆபத்தை விட உள்ளேயே இருக்கிற ஆபத்து மிக கூடுதலானது. அந்த தங்கத்தின் மீதோ அல்லது இரும்பின் மீதோ, இந்த பொன் போல என்பதற்கு தங்கம் என்றுதான் பொருள். ஆனால் பல உரையாசிரியர்கள் இரும்பு என்றும் எழுதியிருக்கிறார்கள். இரும்பு போல வலிமை உடையதாக இருந்தாலும் அறம் தேய்க்க 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 அது தேய்ந்து போகும். அப்படித்தான் உட்பகை என்பது அருகிலேயே இருந்து கொண்டு, எங்கோ அல்ல, அருகிலேயே இருந்து கொண்டு அந்த உட்பகை செய்கிற சூழ்ச்சிகளால் இந்த இரும்பும் பொன்னும் தேய்வது போல இந்த குடும்பம் அப்படியே தேய்ந்து போய்விடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். இது ஒன்று. இன்னொரு குறட்பா என்ன என்றால், நகல் வல்லர் அல்லார்க்கு எப்போதும் சிரித்து பழக தெரிய வேண்டும். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்று அந்த குறள் முடியும். இந்த உலகம் ஒளிமயமாக இருக்கிறது. யாருக்கென்றால், யாருக்கு மற்றவனோடு சிரித்து பழக தெரிகிறதோ அவனுக்குத்தான் இந்த உலகம் ஒளிமயமாக இருக்கிறது. சிரிக்கவே தெரியாது. சில பேரோடு 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு புன்னகை கூட வெளிப்படாது. அவர்கள் இறுக்கமாக இருக்கிறார்கள் என்பதல்ல, அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். வள்ளுவன் சொல்லுவது, இறுக்கமாக இருக்கிறான் அறிவாளி என்று கருதாதீர்கள். அப்படி இருக்கிறவன் இருட்டில் இருக்கிறான். நல்ல வெளிச்சம் இருக்கிறதே, பகல் கூட அவனுக்கு இருட்டு தான் என்றார். எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் வலிமையாக ஒற்றுமையாக இருந்தாலும் உட்பகை இருக்குமானால் அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகும். அப்படி நீங்கள் உட்பகை கூட வேண்டாம், நீங்கள் சிரித்து பழகத் தெரியவில்லை என்றாலே நீங்கள் இருளில் மூழ்கி விடுவீர்கள் என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு காரணம் என்ன என்றால், அருகில் இருக்கிறவர்களின் உடைய இயல்பும் நம்முடைய குணமும் நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வாழ்வை எப்படி பாதிக்கும் என்பதை இந்த 2 குறட்பாக்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளேயே உட்பகை இருக்கிறதா என்கிற பார்வை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அருகில் இருக்கிறவனால் தான் ஆபத்து அதிகம். நாம் ஜோதிடர்களிடத்தில் போகிற மக்களுக்கு கூட ஒன்று தெரியும். அந்த சோதிடர்கள் சொல்லுவார்கள், உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனால் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று. ஆம், பக்கத்து வீட்டுக்காரனால் தான் இருக்க முடியும். அமெரிக்காவினால் எனக்கு ஆபத்து வந்து விடாது. யார் அருகில் இருக்கிறார்களோ அவர்களால் தான் ஆபத்து. பக்கத்து வீடு வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே உட்பகை இருக்குமானால் அந்த நிலைமை என்ன ஆகும் என்பதை சொல்லுகிற வள்ளுவர், நீ எந்த உட்பகையும் இல்லை என்றாலும் மற்றவர்களோடு பழக தெரிய வேண்டும், சிரிக்க தெரிய வேண்டும். நகல் வல்லார் அல்லார்க்கு, ஒருவனுக்கு சிரிக்க தெரியவில்லை என்றால் அவனை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று பொருள் என அவர் குறிப்பிடுகிறார். எனவே பழகுதல் என்பது எல்லோரோடும் கலந்து பழகுதல், சிரித்து மகிழ்ந்து பழகுதல் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. அதுதான் ஒளி, அதுதான் எதிர்காலம், அதுதான் அடுத்தவனுக்கும் மொழியை தருகிற ஒன்று. நீங்கள் பார்க்கலாம், சிலரோடு அமர்ந்திருந்தால் அந்த இடமே கலகலப்பாக இருக்கும். பலரும் அமர்ந்திருக்கிற ஒரு அரங்கில் கூட ஒரு சிலரை சுற்றித்தான் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். காரணம், அந்த ஒரு சிலரிடம்தான் நகல் வல்லாராக, சிரித்து பேசக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே 2இல் கவனம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒன்று, உனக்கு அருகில் இருக்கிறவர்கள் யார் உட்பகையாக இருக்கிறார்களா என்று கவனித்து கொள்ள வேண்டும். நீ எல்லோரோடும் சிரித்து பழகுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த 2 குறட்பாக்களையும் நினைவு வைத்து கொள்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அந்த உட்பகை பற்றி பேசுகிற குறளின் எண் 888, இது 999. அது 38, இது 39. குறளை எடுத்து படித்தால் இந்த 2 குறளும் தருகிற செய்தி நமக்கு புதிதாகவும் தேவையானதாகவும் அமையும்.